ரோட்டில் டியூட்டியில் இருக்க அருணுக்கு பயங்கர யோசனையாக இருக்கு. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் அருணை பார்த்து கேட்குறாங்க, என்னடா அருண் இங்கே நின்று என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க, வந்தவங்களெல்லாம் செக் பண்ணி அனுப்பணுமா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, சரி இதோ வரேன்னு சொல்லிட்டு அருணும் வராங்க. அருண் வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு திரும்பவும் ஆழ்ந்த சிந்தனைக்கு போக, அருண் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை பார்த்துட்டு கேட்குறாங்க. அதுக்கு உடனே அருணும், எல்லாம் அந்த முத்துவை பற்றின யோசனை தான். அந்த முத்து திரும்ப திரும்ப என் விஷயத்தில் தள்ளிடுறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி என் மனைவியுடைய தாலி செயினை கோவிலேருந்து காணாமல் போயிடுச்சு. அதை ஒரு லேடி தான் பிடுங்கிட்டு போனதா சொல்லி 2 பேருமே மாறு வேஷத்தில் போய் அந்த லேடியை கண்டுபிடிச்சி அவகிட்ட இந்த தாலியை மீட்டு என் பொண்டாட்டிகிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் திரும்பவும் அவளுக்கு தான் அக்கா மேலேயும் மாமா மேலேயும் இருக்க மதிப்பும் மரியாதைன்னு எல்லாமே உயர ஆரம்பிச்சிடுச்சு. என்னையை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டில் நான் எப்படி இருக்கேன்னு கூட எனக்கு தெரியல. என்னை பற்றி அவள் யோசிக்கிறதும் இல்லை, கண்டுக்கிறதும் இல்லை அப்படின்னு அங்கே அருணுக்கு முழு சிந்தனையும் முத்துவை பற்றி மட்டுமே யோசிக்க, டேய் திரும்பவும் முத்துவை பற்றி யோசிச்சு உன் வாழ்க்கையில் உன்னுடைய கெரியரில் நீ பிளாக் மார்க் ஆகிடாத அப்படின்னு சொல்ல, எது எப்படி பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, ஏற்கனவே நீ முத்துவோடைய விஷயத்தில் தலையிட்டு தான் 2 தடவை சஸ்பெண்ட் ஆன, அது ஞாபகம் இருக்குல்ல, இன்னொரு தடவை சஸ்பென்ஷன் ஆகிடாத, அப்புறம் அது உனக்கு பிளாக் மார்க் ஆகிடும். அப்புறம் நீ அடையணும்னு நினைக்கிற ஒவ்வொரு விஷயமும் உனக்கு எதிராக தான் மாறும். ஞாபகம் வச்சுக்கோ அருண், இந்த விஷயத்தை இதோட விட்டுறதான் உனக்கு நல்லது, உன் வேலைக்கும் நல்லது அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த அட்வைஸ் எல்லாம் கேட்டுக்கிற மன நிலைமையில் கொஞ்சம் கூட அருண் இல்லவே இல்லை. அந்த முத்துவை அழிக்கிறதான் தன்னுடைய மெயினான வேலைன்னு அதை முழு மூச்சாக கையில் எடுத்துக்கவும் செய்கிறாங்க. இப்போது முத்துவும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாகவே அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள இருந்துட்டுருக்காங்க. அங்கே இருக்க மீன் வாங்கி கொடுத்தவரும் பக்கத்தில் வந்துட்டு முத்துக்கிட்ட கேட்குறாங்க, ஆமாப்பா இன்னைக்கு சவாரி யார் போகிறா, இங்கே இருக்கவங்களாம் பக்கத்தில் இருக்க ஏதோ கோயில் திருத்தலத்துக்கு போகணும்னு சொன்னாங்களே அப்படின்னு இங்கே அவரும் சொல்ல, அதுக்கு செல்வம் கூட்டிகிட்டு போகிறதா சொல்லியிருக்கேன் சார், செல்வம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. செல்வமும் கொஞ்சம் நேரத்தில் வராங்க. செல்வம் நீ வெயின் எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டு அனுப்பிவிட, சரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டான்னு செல்வம் வெயின் எடுத்துகிட்டு போய்ட்றாங்க. முத்துக்கு கார் வருது, டிரைவர் அதாவது முக்கியமான கார் புக்கிங் ஆகுது, அதனால் அவருமே கிளம்பி போகிறாங்க. மீனா தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறவும் செய்கிறாங்க. அங்கே போனால் மீனாவுக்கு ஏகப்பட்ட வேலை வீட்டில் இருக்க. எல்லா வேலையும் பார்க்குற மீனா அசந்து வந்து கொஞ்ச நேரம் ஹாலில் உட்கார. அப்போ அங்கே வர விஜயா, இப்படியே உட்காந்துருந்தா மசன்னு யார் இந்த வீட்டு வேலைகள்லாம் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு கேட்க, அத்தை நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்காக தானே நீ இந்த வீட்டுக்கே வந்திருக்கேன், உடனே திரும்ப இந்த வீட்டுக்கு நான் மருமகளாக ஏற்றுட்டேன்னு நினச்சியா, அதெல்லாம் எதுவும் இல்லை. இந்த வீட்டில் வேலை பார்க்க ஆள் இல்லை, ஆனால் நீ இந்த வீட்டுக்கு நல்லா தானே வேலை பார்க்குற, அப்படிப்பட்ட ஒரு ஆளை தான் நான் மனசுலேயே நினச்சி வச்சிருக்க நீங்கள் விஜயா சொல்லும்போது அதை கேட்ட மீனா உடனே கிளம்பி நிற்கவும் செய்கிறாங்க. என்ன போடி போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லும்போது, அத்தை நான் என்னுடைய வேலைகளை மட்டும்தான் முடிப்பேன், இந்த வீட்டு வேலைகளை யாருக்கு பார்க்கணும் யாருக்கு பார்க்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். இந்த வீட்டுக்கு மருமகளாக நீங்கள் என்ன நினைக்காம போகலாம், ஆனால் இந்த வீட்டுக்கு என்னை மருமகளாக கூட்டிகிட்டு வந்ததே என் மாமனார் தான். இந்த வீட்டுக்கு நீங்கள் சொன்னாலும் சொல்லலைனாலும் உங்கள் பையனை கல்யாணம் பண்ணியிருக்கிறதுனால நான் மருமகளாக மட்டும்தான் இருக்க முடியும். அது மட்டும் இல்லை, வீட்டு வேலைகளை பார்க்குறதுனால இந்த வீட்டுக்கு நான் அடிமையும் கிடையாது. ஒவ்வொரு பொண்ணும் கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு போகும்போது அந்த பொறுப்புகளை எடுத்து கடமையாக செய்யவும் நினைக்கிறாங்க, அதுதானே உண்மை. அப்போது இந்த வீட்டோட பொறுப்பு கடமைன்னு ஒரு மருமகளாக நான் இருந்து யோசிக்கிறேன். அந்த வகையில் பார்த்தா இந்த வீட்டுக்கு நான் மருமகள் தான், நீங்கள் என்ன சொன்னாலும் இந்த வீட்டில் அது எடுபடாது அப்படின்னு மீனாவே பேசிட்டு போக, இது விஜயாவுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுக்குது. அப்போ உள்ளேருந்து கேட்டுட்டு வர இங்கே அண்ணாமலையும், வாழ்க்கையிலேயே இன்னைக்கு மீனா இப்படி ஒரு விஷயத்தை பேசி அதை நான் என் காதால் கேட்கும்போது அவ்வளோ இனிமையாக இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து உட்காரேன், என்னை அவள் அவமானப்படுத்திட்டு போகிறது உங்கள் காதுக்கு இனிமையாக இருக்கான்னு அண்ணாமலையை பார்த்து விஜயா கேட்க, விஜயா உண்மையை யார் இங்கே முகத்துக்கு நேராக சொன்னாலும் அதை கேட்குறவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அதுதானே உண்மை, அதை ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்ல, விஜயா பேச முடியாமல் அப்படியே முகத்தை ஒரு மாதிரி வச்சுட்டு உட்காந்துருக்கும் போது மனோஜும் வீட்டுக்குள்ளே வராங்க, ரவியும் வராங்க. டே ரவி இன்னைக்கு என்னடா சமையல்னு மனோஜ் கேட்க, என்ன என்கிட்ட கேட்குற, அண்ணி தானே வீட்டில் இருக்காங்க அப்படின்னு அங்கே ரவியும் சொல்ல, ரவி இன்னைக்கு நான் வீட்டில் இருக்க எல்லாருக்காகவும் சமைச்சிருக்கேன், ஏன்னா இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னு இன்னைக்கு ஸ்பெஷலான டே, இன்னைக்கு யாருக்கும் கல்யாண நாளும் கிடையாது, அப்பாவோட பிறந்த நாளும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் முடிஞ்சுது, அப்படி இருக்கப்போ இன்னைக்கு வேறு என்ன ஸ்பெஷலான டே, அண்ணி உங்களுக்கு ஏதாவது பர்த்டேவா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு வீட்டில் வேறு யாருக்கும் பர்த்டே மாதிரியும் தெரியல, வேறு என்ன ஸ்பெஷலான டே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்பா உங்களுக்கு எதுவும் ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்க, இல்லையேடா எனக்கு எதுவும் ஞாபகத்தில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
கூடவே இங்கே அம்மாவையும் பார்க்கும்போது அவங்க தான் எதுவுமே பேசாமல் இருக்கும்போது உடனே மனோஜை பார்த்து, டேய் மனோஜ், இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷல் டேவா என்ன? இன்னைக்கு எதுவும் நல்ல நாள் கிடையாது, என்னவா இருக்குன்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க ரவியும். உடனே முத்தும் வீட்டுக்குள்ளே வராங்க. ஏய் முத்து, இன்னைக்கு ஏதோ ஸ்பெஷலான டேன்னு அண்ணி சொல்கிறாங்க, அப்படி என்னடா ஸ்பெஷலு அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஒன்றும் இல்லைடா, இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள், மீனாவுக்கு நான் தான் ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னேன் அப்படின்னு சொல்ல, அதான்டா அப்படி என்ன முக்கியமான நாள்? நம்ம ஃபேமிலியில் யாருக்கும் எந்த விசேஷமும் இல்லாதப்ப உனக்கும் அன்றைக்கும் மட்டும் இது ஸ்பெஷல் டேவாக இருக்குன்னா அப்போ உங்கள் தொழிலில் தான் ஏதோ சந்தோஷமான விஷயமா இருக்கணும்னு சொல்ல, கரெக்டு, நீ சொன்னியே இந்த விஷயம் ரொம்ப கரெக்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன ஸ்பெஷல் டேன்னு சொல்லி கேட்க, இன்றைக்கி என் வேனுக்கு ஆர்டர் எத்தனை கிடச்சிருக்கு தெரியுமா? அடுத்தடுத்து இன்னும் 10 ஆர்டர் 10 நாளைக்கு தினமும் அப்படின்னு சொல்லும்போது இந்த கேட்டதும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வீட்டில் இருக்க எல்லாரும். என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்க, ஆமாப்பா, இந்த விஷயத்த மீனா கிட்ட சொல்லி ஸ்வீட் பண்ணி வைக்க சொன்னேன். மீனா ஸ்வீட் செஞ்சுட்டியான்னு கேட்க, அதை எடுத்துகிட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்கவும் செய்கிறாங்க. அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு மீனாவும் முத்துவும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டேன். 10 நாளைக்கு என்னடா ஸ்பெஷல் டே அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாடா, 10 நாளைக்கு கோவில் திருவிழாவுக்கு, அதாவது கோவில் சுற்றுலாத்தலங்களுக்கு அங்கே இருக்கவங்கள கூட்டிகிட்டு போகணும். ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களையும் குடும்பமாக ஒரு 10 20 பேராக நான் கூட்டிகிட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்ல, இதை கூட அவர் தான் எனக்கு இந்த ஆர்டர் வாங்கி கொடுத்தானே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்து சொன்ன, இன்னும் கொஞ்ச நாளிலும் கஷ்டம் எல்லாமே சரியாயிடும்டா முத்துன்னு அண்ணாமலையும் முத்துவுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. முத்துவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் நிம்மதியாக சந்தோஷமாக சாப்பிட்டாலும் விஜயாவுக்கு மட்டும் தூக்கமே வர மாட்டுது. இந்த வீட்டில் இருக்க கெட்ட காலம்லாம் எப்போ முடியும்? இப்போது இந்த மனோஜுக்கு கல்யாணம் எப்போ நடக்கும்? டிவோர்ஸ் எப்போ ஆகும்? இந்த கவலைகள் மட்டுமே தான் விஜயாவுக்கு போயிட்டுருக்கு. என்ன விஜயா, தூக்கம் இல்லையான்னு சொல்லி கேட்க, எப்படிங்க தூக்கம் வரும்? நீங்கள்லாம் நிம்மதியாக தூங்குறீங்க, ஆனால் எனக்கு தான் தூக்கமே வர மாட்டுதுன்னு சொல்ல, இந்த வீட்டில் முத்துவுக்கும் மீனாவுக்கும் நல்லது நடந்தால் தான் உனக்கு தூக்கமே வராதே, என்ன மனோஜை நினச்சி கவலைப்படுறியான்னு சொல்லி கேட்க, ஆமாங்க, அவன் வாழ்க்கை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறேன்னு சொல்ல, கடவுள் விட்ட வழி, என்ன வழியை நோக்கி போகணுமோ அந்த வழியை நோக்கி போக வேண்டியதான். எடுக்கிற முயற்சியை வரையும் நம்ம எடுத்தால் போதும், அந்த முயற்சி மூலமாக நமக்கு ஏதாவது கிடச்சிதுன்னா பார்க்கலாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, என்னங்க இவ்வளோ சாதாரணமாக சொல்லிட்டீங்கன்னு கேட்க, வேறு எப்படி விஜயா என்னை பேச சொல்கிறேன்? இது எல்லாமே நடந்தது உன்னால தானே, அப்படி இருக்கப்போ நீ இதை பற்றி கவலைப்படுறதுல தவறே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை படுத்து தூங்கவும் செய்ய, விஜயாவுக்கு இன்னும் கடுப்பாகுது. அப்படியே உட்காந்துருக்காங்க. அடுத்த நாள் மீனா முத்து 2 பேருமே அவங்க பூக்கடைக்கு போகிறாங்க. முத்து வந்துட்டு கார் சவாரிக்கு போகிறாங்க. ஏன்னா இந்த செல்வம் தான் வந்துட்டு ஓட்ட போகிறதுன்னு தெரிஞ்சு போச்சு. செல்வமும் இங்கே வந்துட்டு அந்த கார் வேன் எடுத்துகிட்டு வெளியே போயிட்டு தான் வராங்க. வீட்டுக்கு வந்த செல்வத்துக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன், அவங்க வந்துட்டு சீர் இதெல்லாமே செஞ்சாகணும். கையில் ₹1 கூட பணமும் இல்லை. வேன் ஓட்டுற பணத்தை வச்சு இப்போ அதுலேருந்து வர லாபத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ கையில் பணம் இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு செல்வம் நினைக்கிறாங்க. திரும்ப முத்துக்கிட்ட போய் கேட்க முடியாது. ஏன்னா முத்து ஏற்கனவே நமக்காக 5 லட்சம் காரை வந்து அடகு வச்சு அது மூலமாக அந்த பணத்தை கொடுத்துருக்கான். திரும்ப அவங்ககிட்ட போய் கேட்குறது சரியாக இருக்காதமான தன் ஒய்ஃப் கிட்ட சொல்லி, இப்போ என்னங்க பண்ணுறது, அவங்க நமக்கு செஞ்சுருக்காங்க, அதை திருப்பி செஞ்சு ஆகணும், இல்லைன்னா அது நமக்கு ரொம்ப அவமான குறைச்சல் ஆகிடும். இப்போ இடையில நமக்கு கடன் ஏகப்பட்ட செலவுகள் வந்ததுனால மொத்தத்தையும் நம்ம இழந்தாச்சு. இப்போ என்னதாங்க பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி, நான் வெளியில் எங்கேயாவது பணம் கிடைக்குமான்னு கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 லட்சம் நம்ம கைக்கு கிடச்சிதுன்னா இந்த சீரை சரியாக செஞ்சு முடிச்சிடலாம்னு நினச்சிட்டு வெளியே போகிறாங்க. எங்கள் செல்வம் வெளியே போயிட்டு அங்கேயும் எங்கேயும் விசாரிக்கிறாங்க. கைக்கு பணம் எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. இதனால் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாங்க செல்வம். அப்போ தான் எங்கள் வழியில் அருணை பார்க்குறாங்க. அருணும் இங்கே செல்வம் எதுக்காக வந்திருக்கான், ஏன் வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அருண் இங்கே செல்வம் பக்கத்தில் வரேன், என்ன அவசரமாக பணம் தேவைப்படுதுன்னு சொல்லி கேட்க, இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. நீ வா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீதா வீட்டில் இல்லாத நேரம் செல்வத்தை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அருணும். இங்கே அவங்ககிட்டேருந்து வாங்கின 5 லட்ச ரூபா பணம் உள்ளதாக இருக்குது. மொத்த பணத்தை கொண்டு வந்து செல்வம் முன்னாடி டேபிள் அடுக்கி வைக்க செல்வமும் அதை பார்க்கவும் செய்கிறாரு. அருணும், இந்த பணத்தை நீயே எடுத்துக்கோ, எனக்கு வேண்டாம், என் அம்மாவுடைய உயிருக்கு நான் பணம் கேட்டு வரல, எனக்கு நியாயம் தேவைப்பட்டது, அந்த முத்து தான் எல்லாத்துக்கும் காரணம்னு தோணுச்சு, அவனை பழி வாங்கணும்னு நினச்சேன், அதுக்காக தான் நான் இந்த விஷயத்தையும் முன் வச்சேன், மற்றபடி இந்த பணத்து மேலே எனக்கு எந்த ஆசையும் இல்லை அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட உடனேயே இங்கே செல்வமும், பரவாயில்ல, நீங்கள் இவ்வளோ இடத்துல வந்துட்டு நீங்கள் மனசிறங்கி வந்தது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பணத்தை நீயே எடுத்துக்கோன்னு சொல்ல, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லும்போது, 1 நிமிஷம் அப்படின்னு அந்த பணத்தை எடுக்க வரும்போது இங்கே அருண் உடனே அந்த செல்வத்தை பார்த்து சொல்கிறாங்க,
செல்வமும் நிறுத்த என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்க, உனக்கு தேவை 1,00,000 பணம். நீ இப்போதைக்கு எங்கே கேட்டாலும் கிடைக்காது. ஏன்னா இது கிடைக்காத பட்சத்தில் உன்னுடைய மானம் அவமானமாக மாறும் செய்யும். அதுக்காக நீ என்ன விலை கேட்டாலும் நீ செய்ய தான் செய்யணும் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம் எனக்காக நீ ஒரு உதவி செஞ்சே ஆகணும் அப்படின்னு அருணை பார்த்து அருண் வந்துட்டு செல்வத்தை பார்த்து கேட்குறாங்க. என்ன உதவி, என்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு கேட்க, நீ தானே இப்போது முத்துவுடைய வேனை வந்துட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்க. அந்த முத்து உனக்கு பல வருஷம் ஃப்ரெண்டு தான், ஒத்துக்கிறேன். இந்த பணம் உனக்கு வேணும்னா சொல்கிற வேலையை நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு அருண் சொல்லும்போது, அதை கேட்டதுமே இங்கே செல்வம் அதிர்ச்சியோட அருணை பார்க்க, இந்த பெட்டி நிறையா ஒரு பணம் இருக்குது. இந்த பணத்தை நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் ஆகணும். நான் சொல்கிற ஆள் நீ கேட்குற இடத்துல, நான் சொல்கிற இடத்துல வந்து நிற்பார். நீ அதை கொண்டு போய் கொடுத்தா மட்டும் போதும். நீ போகிற ரோட்டில் தான் அவரும் இருப்பார். அதனால தான் உன்னை நான் செலக்ட் பண்ணினேன். இந்த விஷயத்த நீ செஞ்சுட்டா போதும், நீ கேட்குற பணத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் தப்பு இல்லையா சார் அப்படின்னு உடனே செல்வம் கேட்க, அதெல்லாம் எந்த தப்பும் இல்லை. போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கவங்களாம் எனக்கு வேண்டப்பட்டவங்க, தெரிஞ்சவங்க. ஸோ அவங்கள பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. நான் கொடுக்குற பணத்தை நீ கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தா மட்டும் போதும், வழியில் செக் பண்ணலாம் மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட செல்வமும் அமைதியாக அந்த பெட்டியை பார்த்துக்கிட்டு இருக்க, என்ன உனக்கு செலவுக்கு பணம் வேணுமா வேண்டாமா? அது போக முத்துடைய கார் அடமானத்தில் இருக்குது. அதை திருப்ப இப்படி நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கும் எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. எங்கள் அம்மாவுடைய உயிருக்கு விலையா 5,00,000 பணம் வாங்கினது தப்பு தான். ஆனால் எனக்கு நீ இந்த உதவியை செஞ்சேன்னா நான் அந்த பணத்தை திருப்பி தரேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு செல்வமும் முத்துவுக்கு காரை திருப்பி கொடுக்கணும், தனக்கும் செலவுக்கு பணம் வேணும். அப்படி இருக்க போது இவர் சொல்கிறத செய்கிறதுல ஒன்றும் தவறு இல்லையே அப்படின்னு நினச்சி தான் இங்கே செல்வமும் முத்துக்கவும் செய்கிறாங்க. செல்வமும் அந்த பெட்டியை வாங்கிட்டு போக, போடா போ, இது உன் வெற்றியை உன் வேனில் வச்சு உன் வேனையும் ஒன்னையும் கையும் களவாக பிடிக்க போகிறேன். முத்துக்கு இனி அந்த வேணும் கையில் கிடைக்க போகிறதில்ல, நீயும் இனி எந்த வேலைக்கும் போக முடிய போகிறதில்ல. திரும்ப உன்னை ஜெயிலுக்குள்ளே தான் தள்ள போகிறேன். இனி இந்த வேனை அவன் திருப்பி மீட்டெடுக்கவே பல வருஷம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த வேனுக்கான டியோயும் அவன் கட்டே ஆகணும். இனி என்ன பண்ணுறான்னு நானும் பார்க்குறேன்னு இங்கே அருண் நினைக்கிறாங்க. அருண் அடுத்த நாள் இங்கேருந்து செல்வம் கிளம்பி போனதுக்கு பிறகு தன்னுடைய போலீஸெல்லாம் சொல்லிவிட்டு, இந்த மாதிரி அந்த வண்டியில் பணம் கடத்துகிறாங்க, ஒரு பெட்டி நிறைய பணம் அதில் தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. பறக்கும் படையில் இருக்கவங்களேருந்து போலீஸ்லேருந்து எல்லாருமே செல்வம் ஓட்டிகிட்டு போகிற வேனை இங்கே செக் பண்ணுறதுக்காக வண்டியை வந்து கொண்டு வந்து நிறுத்தவும் செய்ய, செக் பண்ணி பார்த்தா அந்த வண்டியில் ஒரு பணம் கூட இல்லை. சாரி சார், தவறான இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போக செல்வம் முத்துவுக்கு கால் பண்ணுறாங்க. முத்து, நீ சொன்னது போல தாயா நடந்துச்சுன்னு சொல்ல, எனக்கு அந்த அருணை பற்றி நல்லா தெரியுன்ற செல்வம். உன்னை சிக்க வைக்கணும், என்னையும் சிக்கலில் மாட்டி விடணும், அதான் அவனுடைய எண்ணமும் கூட. அதுக்கு தான் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கான். இதை சும்மாவே விடக்கூடாது அப்படி நினச்ச எங்கள் முத்து பயங்கர கோபத்தில் இருந்தவங்க இங்கே அதே பறக்கும் படையினருக்கு ஃபோன் பண்ணி, பணம் இங்கே அந்த அருணுடைய வீட்டில் தான் இருக்கு, அருண் தான் அந்த பணத்தை முழுசாகவே மறைச்சி வச்சுருக்கான்னு சொல்லவும் செஞ்சிடறாங்க. சீதாவுக்காக யோசித்தாலும் இன்னொரு பக்கம் அவனுடைய இந்த வில்லத்தனத்தை அடக்கணும்னா இது செஞ்சு தான் ஆகணும்னு முடிவு பண்ணிடுறாங்க இங்கே முத்து. அதனால் இங்கே ஃபோன் பண்ணி சொன்னதுமே அவங்க எல்லாரும் அந்த அருண் வீட்டுக்கு போகிறாங்க. அருண் வீட்டில் செக் பண்ணி பார்த்தா பெட்டி நிறைய பணம் அங்கே இருக்குது. அதையெல்லாம் வச்சதே எங்கள் முத்துவும் செல்வமும் தான். முத்துவும் செல்வமும் சீதாவை பார்க்க போகிற மாதிரி போயிட்டு அதை அவங்க வீட்டில் உள்ள அந்த அருண் இல்லாத நேரத்தில் வச்சுட்டு வரவும் செஞ்சுருக்காரு. என்ன சார் இதெல்லாம் அப்படின்னு அவங்க போயிட்டு தேடி போய் பார்க்கும்போது இருக்க, அங்கே அருண் கையும் களமாக பிடிபடவும் செய்ய, என்ன சார் தேர்தல் நேரத்தில் இவ்வளோ பணம் எப்படி உங்களுக்கு கிடச்சிதுன்னு சொல்லிட்டு கேட்க, சார் இல்லை சார், அது இது எப்படி என் வீட்டுக்கு வந்ததுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி இங்கே எல்லாத்தையுமே மறைக்கவும் செய்கிறாங்க. இந்த பணத்தை நீங்கள் கையும் களமாக எடுத்ததுனால இனிமே உங்களை நாங்கள் என்ன பண்ணணுன்றதை பார்த்துக்குறோன்னு ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இருக்கிற பதவியும் கைவிட்டு போக அருண் பரிதவிச்சு நிற்க, இன்னொரு பக்கம் சீதா அழுதுட்டு நிற்க, மீன் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டுருக்க, முத்துவும் செல்வமும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டே நிற்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் அருண் உள்ளே இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு வெளியே வந்தவங்க, இங்கே எப்படி இந்த பணம் அவங்க வீட்டுக்கு வந்துச்சு எப்படின்னாவது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு மீனாவும் அங்கே சீதாவும் அவர்கிட்ட போய் கேட்க, எனக்கு என்னதுன்னு தெரியலப்பா, இவ்வளோ பணம் எப்படி அவன் வீட்டுக்கு வந்துச்சுன்னு கூட எங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. உடனே சீதா, நானே போய் கேட்குறேன், அவர்கிட்ட கேட்டால் விஷயம் தெரியும்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. சீதா அருண் ஜெயிலுக்குள்ளே உள்ளே நிற்க சீதா போய் கேட்குறாங்க, எப்படிங்க இவ்வளோ பணம், நீங்கள் எப்பயும் நேர்மையை நியாயம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பீங்க, அப்படி பார்த்தா இந்த பணம் எப்படிங்க உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னு
அங்கே சீதா கேட்குறாங்க, அது அப்படின்னு சொல்ல, இப்போ வரை என்கிட்ட உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சீதா கேட்கும்போது அருணும், அது ஒன்றும் இல்லை, நான் முத்துவை மாட்டி விடணுன்றதுக்காக தான் இந்த பணத்தை முத்துவேனில் வைக்க சொல்லி தான் நான் இந்த பணத்தை வாங்கினேன். கட்சி சார்பாக எனக்கு இந்த பணம் கிடைக்க தான் செஞ்சுது. முதல்ல வேணான்னு தான் மறுத்தேன் சீதா. ஆனால் இதை நான் முத்துவை மாட்டி விடணுன்றதுக்காக தான் செஞ்சேன். கடைசியில் நான் எனக்கு தெரியவே இல்லை. டேமிட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை போட்டு வேகமாக அடிக்கவும் செய்கிறாங்க கம்பியில். சீதாவுக்கு இதை பார்த்ததும் கோவம் தான் வருது. இவ்வளோ நேரம் உங்களுக்காக அழுதேன், இறக்கப்பட்டேன், செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறாரேன்னு நினச்சி வருத்தப்பட்டேன். ஆனால் நீங்கள் செஞ்ச தப்புக்கு தான் தண்டனை அனுபவிக்கிறீங்க. இனி உங்களுக்காக நான் இங்கே நின்று அழுகிறதும் இங்கே ரொம்ப வேஸ்ட்டுன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமே உங்களை நான் காப்பாற்றுறதுக்காகவோ இல்லை உங்களுக்காகவும் நான் இங்கே நிற்க மாட்டேன். அவரை அழிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க, ஆனால் இப்போ அழிஞ்சு நிற்கிறது நீங்கள் தானே அப்படின்னு சீதா அருணை பார்த்து திட்டிட்டு, இனி என்ன ஆக்ஷன் வேணாலும் எடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. சீதா நெல்லடி, என்ன ஆச்சுன்னு வெளியே வர எங்கள் மீனா விஷயத்தை கேட்டதும் அதிர்ச்சியில் நிற்க, ஆமாம் மீனா, இது எல்லாமே அந்த அருண் பண்ண வேலை தான். அருண் இது எல்லாத்தையுமே செல்வத்தை வச்சு நடத்த முயற்சி பண்ணான். ஆனால் அதை நாங்கள் முறியடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு நேராக 2 பேரும் உள்ளே வராங்க. இப்போ கூட நீ செஞ்ச தப்பை ஒத்துக்கிட்ட, இது வரைக்கும் சந்தோஷந்தான். ஆனால் உனக்கு நான் என்ன துரோகம் பண்ணேன்னு என்னை அழிக்கணும்னு நீ இப்படி பண்ணிகிட்ருக்க. இதனால் நீ தான் உன்னுடைய வேலையை இழந்து நிற்கிற. உன் வழியில் நான் குறுக்க வரல, ஏன் வழியில் நீ குறுக்க வந்து பிரச்சனையில் மாட்டிக்கிறேன். இனி உனக்கும் எனக்கும் எந்த விதமான உறவும் வேண்டாம் அப்படின்னு முத்துவும் தூக்கி போடுறாங்க. செல்வமும் என்றைக்குமே ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு துரோகம் நினைக்க மாட்டான். இந்த செல்வம் பணத்துக்காக விலை போகிறவன் நினச்சியா, நீ எவ்வளோ கோடி ரூபா பணத்தை என் கண்ணு முன்னாடி கொட்டி வச்சாலும் அது எனக்கு வேணாம். உழைச்சி சம்பாதிக்கிற பணம் தான் சந்தோஷத்தை தரும். நீ கொடுக்குற இந்த மாதிரியான பணம் நிம்மதியை தராது. இன்றைக்கி நீ நிற்கிற இடம்தான் நான் நின்று இருக்க வேண்டியது. எனக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால தான் நானும் இந்த பணத்துக்கு ஆசைப்படலை. அதே போல் முத்துக்கிட்ட இந்த விஷயத்த சொன்னேன். முத்துவுக்கு நான் என்றைக்குமே உண்மையாக இருக்கக்கூடிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருண்முகத்தில் கரிய பூசுகிற விதமாக பேசிட்டு செல்வமும் முத்துவும் வெளியே வந்துடுறாங்க. ஸ்டேஷனில் த ஃப்ரெண்டு சொன்னதை நினச்சும் சீதா சொன்னதை நினச்சும் வருத்தப்பட்டு மனசு உடைஞ்சு நிற்கிறாங்க. இங்கே அந்த அருண் செஞ்ச தப்புக்கு தண்டனை இப்போ ஸ்டேஷனில் கிடைக்கவும் செய்யுது. மொத்தத்தில் மற்றவங்களை பழி வாங்கணும்னு அவர் எடுத்த முயற்சி இன்னைக்கு அவரையே உள்ள தள்ள வச்சிருக்கு.